ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக இனிப்பு மடக்கு பூரி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம இது எப்பயுமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி நல்லா கரையணும், அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணணும். சீனி கரைஞ்சி இது ஒரு கம்பிப்பை தான் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது பாகு கரெக்டான பக்குவம் வந்ததுக்கு அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பாகு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சோண்டு அந்த பாகை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 விரலில் ஒரு நூல் மாதிரி வரணும். அதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சீனி அளந்தமோ அதே கப்பால் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோம் அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஓரத்தில் வச்சுட்டு சின்ன ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம அந்த பூரி மடக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மடக்கு பூரி ரெசிபி நான் அன்றைக்கி கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். நார்மலாக கடைகளில் இது மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்சதுனால நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதுவுமே அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு தூவிட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவுலாம் தேய்ப்போம்ல, அந்தளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க. கரெக்டாக நம்ம 1 டீஸ்பூன் கோதுமை மாவு 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து வச்சுருப்போம். அது ஃபுல்லாமே இந்த ஒரு இதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி நீங்கள் தடவிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக அந்த லேயர் கரெக்டாக வரும். இப்போ இது தடவுனதுக்கப்புறம் இதை இப்படி மடக்கிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடக்குனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த லேயர் அப்படியே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லேயர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு இதாக சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, இல்லை நீங்கள் விரல்ட்டு கூட லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா இதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக தேய்ச்சி. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது எல்லாமே ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதை எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இதை 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது பொரியும் போதே அந்த லேயர்லாம் கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சக்கரை பாகில் போட்டுற வேண்டிதான். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட வேண்டிதான். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொரிச்ச பூரி எல்லாத்தையும் சக்கரை பாகில் நம்ம அப்படியே போட்டுடலாம். போட்டு இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் மட்டும்
அப்படியே வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இனிப்பு பூரி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான கிறிஸ்பியான இந்த மடக்கு பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.